அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ காஃபி சாக்லேட் கேக். எங்கள் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காண்டி நாங்கள் செஞ்ச காஃபி சாக்லேட் கேக். இந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் ப்ரிப்பரேஷனை 5 ஸ்டெப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எப்படி சேர்க்கணுன்றதை காமிச்சிடுறேன். மைதா 2 கப் சேர்க்குறேன். ரெண்டு கப் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் சர்க்கரையை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் சேர்த்துக்கிறேன். கோகோ பவுடரும் சேர்த்துக்க போகிறேன். கோகோ பவுடர் சேர்த்துக்கிட்டாச்சு. கோகோ பவுடர், சர்க்கரை மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். மைதா இது எல்லாமே சளிச்சு தான் எடுத்து வச்சு சேர்க்குறேன். பேக்கிங் சோடா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சளிச்சு. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லா மாவும் நல்லா ஃபுல்லாக கலக்கிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நல்லா கலக்கி வச்சுட்டு தனியாக வச்சுருங்க. நல்லா கலக்கிட்டேன். இப்போ அதை தனியாக வச்சுட்டு வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 1 கப் பால் எடுத்திருக்கேன், ஆடை இல்லாமல் எடுத்துக்கோங்க. 4 முட்டை, 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ஆயில் எதுவும் எடுத்துடாதீங்க, சும்மா நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். காஃபி பவுடர் 1 டீஸ்பூன், வெனிகர் 1 டீஸ்பூன். எல்லாம் நல்லா கலக்கிடுங்க. நல்லா முட்டை கரையணும். காஃபி பவுடர்லாம் போடுறதுனால முட்டை ஸ்மெல் எதுவுமே வராது. நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி விழாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை தனியாக வச்சுருங்க. இப்போ ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்துடலாம். அவனில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அந்த பட்டர் பேப்பரில் ஃபுல்லாக சுற்றிலும் வெண்ணெய் தடவிக்கோங்க. பேட்டரை ஊற்றுங்க. நான் பேட்டரை ஊற்றிட்டு எந்த பபுள்ஸும் இல்லாமல் நல்லா தட்டிட போகிறேன். பபுள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா தட்டிட்டேன். இப்போ அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 170 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ப்ரீ ஹீட் ஆனோடனே அதுவாகவே ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நான் ட்ரேவை வச்சிடுறேன். உள்ளார வச்சாச்சு. திருப்பி 170 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷத்துக்கு வைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ 15 நிமிஷம் கழித்து பாருங்கள். நல்லா உப்பி வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. அந்த டூத் பிக்கில் ஒட்டாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். சுத்தமாகவே ஒட்டலை, நல்லா வெந்திருக்கு. இப்போது கடாயில் எப்படி பண்ணுறதுன்றத காமிக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. நல்லா சூடு ஏறட்டும். இன்னொரு இதில்
பட்டர் ஷீட் அதே மாதிரி போட்டு வெண்ணெய் ஃபுல்லாக தடவிக்கிறேன். இப்போது பேட்டரை அதில் எடுத்து ஊற்றிக்கிறேன். ப்ரீஹீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஊற்றியாச்சு. ஓகே, ப்ரீஹீட் நல்லாவே ஆயிடுச்சு. நல்லா சுடுது. பார்த்து கேர்ஃபுல்லாக வைங்க கடாயில் வைக்கும்போது. வச்சுட்டேன். இப்போ மூடியாச்சு. ஏர் போகாத அளவுக்கு நல்லா மூடிடுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக வெந்திருக்கு. டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஓகே, எதுவும் ஒட்டலை. ஓகே, கரெக்டான பதத்தில் தான் இருக்குது. எதுவும் ஒட்டலை, நல்லா வெந்திருக்கு. இப்போது பேக்கிங் ட்ரேலேருந்து எடுத்துக்கிறேன் கேக்கை. பட்டர் ஷீட் போட்டிருந்தேன்னா அதை ரிமூவ் பண்ணிடுறேன். நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்தால் மட்டும்தான் பட்டர் ஷீட் இப்படி வரும். சூடு ஆறணுன்னே பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணுங்கள். உடனே ரிமூவ் பண்ணிடாதீங்க. இதுவும் சூப்பராக வந்திருக்கு. பட்டர் ஷீட் உடனே வந்துருச்சு. இப்போது கேக் வைக்கிறதுக்கு அட்டை ரெடி பண்ண போகிறேன். அந்த அட்டையை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு தட்டு எடுத்து அதில் அளவு எடுத்து ரவுண்டாக வெட்டிக்கிட்டேன். அதை கம் போட்டு ஓட்டினாலும் சரி, ஸ்டாப்லர் பின் அடித்து ஓட்டினாலும் சரி. நான் இப்போ கம் போட்டு ஓட்டிட்டேன். அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிறேன். அந்த ரவுண்டாக வெட்டியிருக்கோம்ல, அந்த இதில் ஃபுல்லாக அலுமினியம் ஃபாயில் வச்சு சுற்றிடுங்க. அலுமினியம் ஃபாயில் நல்லா மடித்து கொடுத்துரும். அதனால் நல்லா சுற்றிக்கும். நல்லா மடித்து விட்ருங்க. எல்லா இடத்துலையும் மடித்து விட்டு தேய்ச்சி விட்ருங்க. அவ்வளோதான், கேக்கு கீழே வைக்கிற போர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டெப் 3, சாக்லேட் கனாச்சி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் சுகர் எடுத்துக்கிறேன். அதில் காஃபி தூள் போட்டிருக்கேன். சும்மா 2 ரூபா ப்ரூ காஃபி தூள் தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த காஃபி தூள் கரையணும். நல்லா சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் தனியாக வச்சுட்டு ஒரு சுடுதண்ணி கீழே வச்சுருக்கேன். சுடுதண்ணிக்கு மேலே ஒரு கண்ணாடி பவுல் வச்சுருக்கேன். அதில் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சாக்லேட்லாம் உடச்சி போட்டுக்கிறேன். டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டார்க் சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கலாம். திரும்பியும் கொஞ்சம் இருக்க பட்டர் சேர்த்துக்கிறேன். அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்க் மேடும் சேர்த்துக்க போகிறேன். நல்லா கரைஞ்சிருச்சு எல்லாம். மில்க் மேட் நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து நான் உப்பு இல்லாததை எடுத்திருக்கேன். எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ சாக்லேட் கனாச்சி ரெடி. கேக் அசம்பிள் பண்ணிடலாம். நான் இட்லி பாட் மாதிரி கீழே வச்சு சுற்றுறதுக்கான கேக் டேபிள் இல்லை, அதனால் இட்லி பாட் மாதிரி வச்சு அது மேலே ஒரு தட்டு வச்சு இப்போ கார்ட்போர்ட் செஞ்சோம்ல அதையும் வச்சுட்டேன். இப்போது கேக் கட் பண்ணுவாங்களா, அந்த கத்தி லேயர் கட்டுவாங்களா, கேக் லேயர், அந்த கத்தி தான் எடுத்திருக்கேன். அதில் தான் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கீழே ஒரு க்ரீம் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிவிட்டு
கேக் வச்சுருக்கேன். கேக் அந்த இதில் காஃபி சுகர் அந்த இது கலந்தோம்னா சிரப் அந்த இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த கனாச்சியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். நல்லா எல்லா சைடும் வர மாதிரி தடவிக்கோங்க இந்த கேக் இதில். ஓகே, தடவியாச்சு. கார்னர்ஸ்லேயும் நல்லா தடவிக்கோங்க. கார்னரில் இல்லை, அதனால் நான் தடவிக்கிறேன் கார்னரில். அடுத்த பேட்சையும் வச்சுட்டேன். அடுத்த லேயரையும் அந்த லேயர்லேயும் கண்ணாச்சியை சேர்த்துக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி தடவிக்கோங்க. இப்போ சின்ன லேயர் அதை வச்சுக்கிறேன். அந்த காஃபி சுகர் சிரப் தடவிக்க போகிறேன். நம்ம சாப்பிடும்போது அந்த காஃபியும் சுகர் சிரப்பும் தடவிருக்கோம்ல, அது நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கண்ணாச்சி தடவிக்கிட்டேன். அடுத்த லேயரும் அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ இதுக்கும் காஃபி சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கண்ணாச்சியை அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் கண்ணாச்சியாக வர மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 5 ஃப்ராஸ்டிங் எப்படி பார்க்கலாம். ஃப்ராஸ்டிங் இப்போது காஃபி ஃப்ராஸ்டிங் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். காஃபி வைப்பிங் க்ரீம் அதை ஃபுல்லாக எல்லா இடமும் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. கார்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நீட் பண்ணி விட்ருங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா எந்த இடமும் அதிகமாக இல்லை, எல்லா பக்கமும் நீட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நல்லா செட் ஆகணும். ஸ்டெப் 6 டெக்கரேஷன் பார்ப்போம். ஒயிட் காம்பவுண்ட் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்னு எடுத்திருக்கேன். இப்போ இதில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணி ஹாட்டாக இருக்கும் போது ஒரு பவுல் வச்சுக்கிறேன், கண்ணாடி பவுல். அதில் உடச்சி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நான் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, மெல்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இப்போது அது ஒரு பட்டர் ஷீட் பேப்பரில் போட்டுக்கோங்க. கோன் மாதிரி மடிச்சுக்கோங்க. கோன் மாதிரி மடிச்சுட்டு பட்டர் ஷீட்டில் போட்டுக்கோங்க. அந்த லேமினேட்டிங் ஷீட்டில் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல சாக்லேட், அந்த பிளாக் சாக்லேட்டும் அதே மாதிரி தான் மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணி வச்ச பிளாக் சாக்லேட்டையும் ஒயிட் சாக்லேட்லேயும் ஊற்றிக்கிறேன். இப்போ பிளாக் சாக்லேட் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அடுத்தது அந்த ஒயிட் சாக்லேட் ஊற்றிக்க போகிறேன். ஒயிட் சாக்லேட்டையும் அந்த பட்டர் பேப்பரில் போட்டதை இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். கார்னர்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக நல்லா எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கேக்கில் வந்து பார்க்கலாம். கேக்கை வந்து ஹெர்ஷி சிரப் சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன். அதை சுற்றிலும் ரவுண்டாக அந்த சிரப்பை ஊற்றிக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா அந்த சாக்லேட்டை எடுத்துகிட்டு
உடச்சி இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றியும் வச்சுருக்கேன். அந்த மெல்ட் பண்ணி வச்சுருந்தாலும் ஒயிட் சாக்லேட் அதை ஹாப்பி பர்த்டே ஹியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இது பண்ணி வச்சுருக்கேன். செர்ரி ஃப்ரூட் சேர்த்துருக்கேன். அந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக சுகர் வச்சுட்டு அந்த சுகரில் அந்த ஒயிட் சாக்லேட்டை போட்டுட்டேன் ட்ராப்பாக. அதெல்லாம் காஞ்சோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை உடச்சி அந்த எல்லா பக்கமும் வச்சுருக்கேன். அவ்வளோதான், கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.